இன்னைக்கு இங்கிலீஷ் மேம் வேற பேப்பர் கொடுக்கேன்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் மேம் வந்தாங்களா? நீ பாத்தியா? இல்லைல்ல, நான் பார்க்கல. வேணும்னா அந்த பிளேன்வோட்டை கேட்டு பார்ப்போமா? ஏடி ரம்யா, ரம்யா என்னல வேணும் உனக்கு? எதுக்கு என் பேரை இப்போ ஏழை விட்டுட்டு இருக்க? இல்லடி, இன்னைக்கு எக்ஸாம் பேப்பர் கொடுக்கேன்னு சொன்னாங்கல்ல, அதான் இங்கிலீஷ் மேம் வந்துட்டாங்களா? நான் வரும்போது தான் வந்தாங்க. எக்ஸாம்க்கு ஒழுங்கா படிக்கணும், படிக்காம வரது. அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு மேம் வந்தாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க வேண்டியது. ஏய் மேம் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. என்னது வந்துட்டாங்களா? ஏன் அந்த மேம்க்கு காய்ச்சல் எதுவுமே வராதவ? டெய்லி ஸ்கூலுக்கு வராங்க. குட் மார்னிங். ஆஹா, குட் மார்னிங் குட் மார்னிங். எல்லாரும் எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க? நல்லா நல்லா எழுதிருக்கீங்களா? சரி, அப்போ பேப்பர் கொடுத்துடலாம். பேப்பர் கொடுக்கும்போது தெரியும் யார் யார் எப்படி எழுதிருக்கீங்கன்னு. இந்த மிஸ் மட்டும் எப்படி இல்லை, எக்ஸாம் முடிஞ்ச உடனே பேப்பர் திருத்திட்டு வராங்க. கடைசி பெஞ்சு அங்கே என்ன சத்தம் பேசுறதுக்கு மட்டும் வாய் இங்கேருந்து இங்கே வர நிலுது. எக்ஸாம் பேப்பரில் ஒன்றும் கிடையாது. இல்லை, இப்போ வரேன், உங்களுக்கு இருக்கு. சோபனா மிஸ் 95 பரவாயில்ல. அடுத்த தடவை சென்டம் எடுக்கணும், சரியா? மிஸ் 95 ஆனா நல்லா எழுதணும் மிஸ். சென்டர் மார்க் வந்திருக்கணும். அப்போ நான் தப்பா மார்க் போட்டேன்னு சொன்னியா? வா, இருக்கிற மார்க்கு மைனஸ் பண்ணி விடுதேன். இல்ல மிஸ், இல்ல மிஸ். மினி மிஸ் 96. அடுத்த தடவை நீயும் சென்டம் எடுக்கணும், சரியா? அப்படி பாவி, படிக்கலன்னு சொல்லிட்டு எப்படி நீ 96 மார்க் எடுத்த? ஏடி எனக்கே தெரியல எப்படி இவ்வளோ மார்க் வந்துச்சுன்ட்டு. ஃபர்ஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணுறேன்டி. ரம்யா, அங்கே என்ன பேச்சு? பேப்பரில் ஒன்றும் கிடையாது. ஆனால் வாய் மட்டும் இங்கேருந்து இங்கே வர 70 மார்க் வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? அப்போ எப்படி ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க முடியும் அடுத்த வருஷம்? சாரி மிஸ். அடுத்த தடவை நல்ல மார்க் எடுக்க, சரியா? ஓகே மிஸ். அடுத்து குமார், இங்கே வா. நீ கொஞ்சம் சத்தம்ல நானே டீச்சர். பேப்பரில் ஒரு மண்ணும் கிடையாது. எக்ஸாமுக்கு என்னல எழுதி வச்சிருக்க? ஏபிசிடி எழுதி வச்சிருக்க. 10ஆம் கிளாஸில் வந்துட்டு ஏபிசிடி எழுதி வச்சிருக்க. மானம் போச்சு. நாளைக்கு வரும்போது நீ உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிட்டு தான் உள்ளே வர, சரியா? அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வராமல் நீ ஸ்கூலுக்கே வரக்கூடாது. சரி மிஸ். போய் உட்காரு. உருட்டாமல் போகிறதுக்கு கடைசி பெஞ்சில் வேற போய் உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து நாலாம்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடுத்து வாங்க ராசா, கடைசி பெஞ்சு மகராசா, வாங்க. செத்தம்ல நான் இன்னைக்கு. ஆனா அந்த டீச்சர் எதுக்கு இப்ப இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்காங்க? இல்ல, நான் என்ன கேட்டேன், நீ என்ன எழுதி வச்சிருக்க? டீச்சர் ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம், எத்தனாவது ஸ்டாண்டர்டோட எக்ஸாம்னே தெரியாமல் எழுதி வச்சிருக்க? நீ என்னல படிக்க? 10ஆம் கிளாஸ் படிக்க. ஆனால் நீ எழுதி வச்சிருக்கிறது 8ஆம் கிளாஸு. அதுவும் என்ன எக்ஸாம்குள்ளது? தமிழ் எக்ஸாம்குள்ளது நீ எழுதி வச்சிருக்க. ஐயோ போச்சு. மண்டைய பாரு, முடியை எப்படிலாம் வளர்த்து வச்சிருக்க நீ? டீச்சர் அடிக்காதீங்க டீச்சர், நாளைக்கு வெட்டிட்டு வந்துடுறேன். செம்மொழியை பற்றி கேட்டிருந்தா நீ என்னல தேன்மொழி கனிமொழின்னு எழுதி வச்சிருக்க? டீச்சர் டீச்சர் அவன் பாட்டு எழுதி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் டீச்சர். என்னது பாட்டா? மவன, இன்னைக்கு உனக்கு இருக்கு. அதுவும் இல்லாமல் எந்திரன் 1 2 என்னெல்லாம் எழுதி வச்சிருக்க? ஃபுல்லு படம் பேர் பாட்டு. நீலாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர? நீலாம் படித்து என்ன பண்ண போற? அடுத்த தடவை கண்டிப்பா நல்லா படிச்சு பாஸ் ஆயிடுறேன் டீச்சர். அடிக்காதீங்க டீச்சர். அடிச்சு எனக்கு தான் கை வலிக்கு. நாளைக்கு வரும்போது உங்கள் அப்பா அம்மாவோட தான் நீ ஸ்கூலுக்கே வர, சரியா? சரி டீச்சர். போய் இடத்துல போய் உட்காரு. நாளைக்கு வரும்போது எல்லாரும் பேப்பரில் சைன் வாங்கிட்டு தான் கிளாஸ்க்குள்ளே வரணும். இல்லைன்னா ஒருத்தையும் கிளாஸ்க்குள்ளே வரக்கூடாது, சரியா?